உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 11 ஏப்ரல் 2024 வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதி. இன்று சந்திராஷ்டமம் என்பது உத்திர நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கு நாள் முழுவதும் மனதிலும் சரி உடலிலும் சரி நல்ல ஆரோக்கியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. இந்த நாள் நீங்கள் மறக்காமல் விநாயக பெருமானை வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் பொழுது உங்களுக்கு நினைத்த காரியங்கள் கட்டாயம் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னேறக்கூடிய நாள். வாழ்வில் ஒரு நிலை, ஒரு படி மேலே போகக்கூடிய நாள். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் வகையிலையா இருக்கட்டும், பதவி வகையிலையா இருக்கட்டும், உறவுகள் வகையிலையா இருக்கட்டும், எல்லோருக்கும் ஏற்றம் என்பது வரும். இயற்கையே கொடுக்கும். அதை பயன்படுத்தி கொள்வது என்பது நம்ம கையில் தான் இருக்கு. அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்னா, லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்பை தேடுங்கள், வெற்றியை பெறுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாள் முழுவதும் மனசுல ஏதோ ஒரு பயம், தேவையில்லாத பயம். அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, இந்த கற்பனை, அதுலேருந்து நீங்கள் இன்றைக்கி வெளியில் வரணும். மனசை சாந்தப்படுத்தணும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சும்மா ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருங்க, மனசு அமைதிப்படும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்த திசையில் எல்லாம் ஆதரவு தரக்கூடிய நாள். உங்களுக்கு எல்லோரும் உதவிக்கரம் நீட்டுவார்கள். நீங்கள் நினைத்ததை நடத்த அவர்களுடைய உதவி உங்களுக்கு அவசியம். ஆக எல்லோருடைய நட்பும் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டும். சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் என்பது உயர்வு தரக்கூடிய நாள். பதவியில் உயர்வு, உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பேரு, நல்ல ஒரு புகழ், உங்களுக்கான செல்வாக்கை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமா, அது இன்னைக்கு வெளியில் வரும். மருத்துவமனைக்கு போய் அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கு உண்டு. அதாவது ப்ரோஆக்டிவா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூருங்கிற மாதிரி, தேவையில்லாத உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை அப்படியே விட்டுட்டோம்னா பெருசாயிடும் இல்லையா, அதை தடுப்பதற்கான யோகம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டு. துலாம் ராசினியர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளின் மூலியமாக அனுகூலம் பெறக்கூடிய நாள். முக்கியமா அண்ணா தம்பி உறவுகள் உங்களை இன்றைக்கு பாதுகாப்பார்கள். உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்வு தரக்கூடிய, ஒரு வெற்றி தரக்கூடிய விஷயத்தை அவங்க உதவியின் மூலியமாக நீங்க பெறுவீர்கள். விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைக்கு நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா கடவுளுடைய அருள் அருமையா இருக்கு. இந்த ஆண்டவனுடைய அருள் இருக்கும் போது எதை பத்தியும் பயப்பட வேண்டியதில்லை. விருச்சிகராசிக்கு எப்பவுமே எதை பத்தியுமே பயம். 10 கோடியை கொட்டி கொடுத்தா கூட விருச்சிகராசிக்கு இந்த பயம் போவே போகாது. மனசுல தெளிவு குழப்பங்களோட இருக்கு. அந்த தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய சிந்தனையிலிருந்து வெளியில வரணும்னா தியானம் தான் ஒரே ஒரு வழி. தியானத்தை மறுபடி நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். தனுசுராசினியர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கையில் இருக்கக்கூடிய பொருளோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருளோ இழக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆக நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அவசியம் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் இன்று தேவை. மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மனம் முழுவதும் ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத சந்தோஷம், இது எல்லாத்துக்கும் மேல மகன் வழி உறவினால தைரியமும் உற்சாகமும் பிறக்கும். உங்களோட பையனே உங்கள்ட்ட சொல்லுவாரு, அப்பா எதுவும் கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன். அந்த வார்த்தை இட் வில் மேக் த டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த வித்தியாசத்தை அந்த வார்த்தை கொடுத்தே தீரும். கும்பராசினியர்கள் இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களை கோவப்படுத்துறதே ஒரு வேலையா செய்ய போறாங்க. அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும்? யாராவது நம்மளை கோவப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த கோபம்ன்றது நம்ம ஒரு பிரயோஜனப்படக்கூடிய கோபமா இருக்கணும். யாராவது 2 கோடி கொடுக்குறேன் கோவப்படுறேன்னு சொன்னா பண்ணலாம். இந்த தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு நம்ம மனசையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க மனசையும் இது பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆக யார் உங்களை கோவப்படுத்தினாலும் நீங்கள் அமைதியுடன் இன்று இருக்க வேண்டும். மீனராசினியர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தேவையில்லாத நபர்கள் உங்களை கான்டாக்ட் பண்ண செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு அருமையான திருமண வாழ்க்கையில இருக்கீங்க, அது ஆணாவோ பெண்ணாவோ, இந்த தேவையில்லாத ஒரு ஆணோ தேவையில்லாத ஒரு பெண்ணோ உங்கள் வாழ்க்கையில் நுழைய முயற்சிப்பார்கள் என்றால் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நல்லா இருக்கக்கூடிய குடும்பம் பிரியறதுக்கு உண்டான ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சிறு புள்ளியிலிருந்து தான். அந்த புள்ளியை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும்.
இன்று 11 ஏப்ரல் 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் அவர்கள் வேண்டிய அருளி வேண்டியபடி செய்வார் என்ற வாக்கை தந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.